வணக்கம் நண்பர்களே. இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது மாருதி சுசுகியில் கார் வாங்குவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரேனா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுக்குமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக 50,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எந்தெந்த கார்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட், எவ்வளோ கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இப்போ டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டாக ஹரியரில் ஈவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடி விற்பனையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாடா ஈவி கார்லையுமே இல்லாத ஒரு 7 விஷயத்தை இந்த ஹரியர் ஈவில டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 7 விஷயங்கள் பத்தி தான் நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் பத்தி வந்து பார்க்கலாம். மாருதியை பொறுத்த வரைக்கும் ஆல்டோ K10 இருக்கு. இந்த காருக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் 40,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2,100 வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 67,100 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த பெனிஃபிட் எல்லாமே AMT வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதுவே நீங்க போயிட்டு ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டோ இல்லை CNG வேரியண்ட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து குறையும். ஏன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் 40,000க்கு பதிலாக 35,000 கொடுக்குறாங்க. ஓவராலாக டிஸ்கவுண்ட் பார்க்குறப்ப 62,100 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்டா 35,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 2,100 வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் நமக்கு 62,100 வந்து கிடைக்கும். இந்த 62,100 அப்படிங்கிறது AMT வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுவே வந்து நம்ம மேனுவல் எடுக்கிறோம் இல்லை CNG வேரியண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 57,100 வந்து கிடைக்கும். ஒரு 5,000 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க பெட்ரோல் மேனுவல் மற்றும் CNG வேரியண்ட்டுக்கு. அடுத்து வேகனார் கார் வந்து இருக்கு. வேகனாரை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் 45,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. அப்கிரேட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 5,000 வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1,05,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு ஹையஸ்ட் பெனிஃபிட் வந்து எந்த மாடலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓல்டர் மாடல் வேகனார் காருக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஓல்டு மாடல் காரில் AMT வேரியண்ட்டுக்கு டுவெல் ஏர்பேக் வரக்கூடிய வேரியண்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நியூ வேகனார் காருக்கு AMT மாடலுக்கு நியூ மாடல் வந்து நமக்கு 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நியூ மாடலுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் ஒரு 5,000 கம்மியாக கிடைக்கும். ஓவரால் பெனிஃபிட்டும் ஒரு 5,000 கம்மியாக கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாருதியில் செலரியோ கார் இருக்கு. செலரியோ பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் 40,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 2,100 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் பார்த்தோம்னா 67,100 வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது AMT வேரியண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக AMT இல்லாமல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் CNG ட்ரிம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 62,100 நமக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஷிஃப்ட் காருக்கும் அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கேஷ் டிஸ்கவுண்டா 25,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. அப்கிரேட் போனஸ் 50,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 10,000 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து 1 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எல்லா AMT வேரியண்ட்டுக்குமே மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மேனுவல் வெர்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா VXI-O ZXi Plus இந்த மாதிரி ட்ரிம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து 95,000 நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாருதியில் பிரெஸ்ஸா கார் வந்து இருக்கு. பிரெஸ்ஸாவுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் 10,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 10,000 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா 45,000 நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 45,000 அப்படிங்கிறது ZXi மற்றும் ZXi Plus இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து CNG எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து வெறும் 10,000 அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் தான் ஓவராலாகவே வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து பேஸ் மாடலான LXi வேரியண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து 25,000 கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் 42,000 மதிப்புள்ள அசசரி கிட் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு வந்து 25,000க்கு வந்து கொடுக்குறாங்க. பேஸ் மாடலுக்கு இந்த பெனிஃபிட் மட்டும் தான் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா எர்டிகா பொறுத்த வரைக்கும் கார்பரேட் டிஸ்கவுண்ட் 10,000 கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட்டே வந்து 10,000 மட்டும்தான். அடுத்து வந்து எக்கோ வேன் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு காரு. தொடர்ந்து இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த காருக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் 15,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 கொடுக்குறாங்க. ஸ்கிராப்பேஜ் போனஸ் 25,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் 5,000 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 45,000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து கார்கோ வேரியண்ட், ஆம்புலன்ஸ் வேரியண்ட், CNG இந்த மாதிரி மாடலுக்கு வந்து ஒரு 5,000 கம்மியாக 40,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து மாருதி சுசுகியில் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஹரியர் காரை வந்து 21.49 லட்சத்துக்கு டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய 7 யூனிக்கான அதேமாதிரி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 7 விஷயங்கள்னு பார்த்தோம்னா முதல்ல டிவல் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பவர் ட்ரெயின் வந்து இதற்கு முன்னாடி இருக்க டாடா மோட்டார்ஸில் இவி கார்களில் வந்து இல்லை. இந்த காரில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் ஆக்சல்லையுமே நமக்கு வந்து 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் மோட்டார் பொறுத்த வரைக்கும் 158 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரியர் மோட்டார் 238 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். கம்பைன்டு டார்க்குன்னு பார்த்தோம்னா 504 Nm நமக்கு வந்து டார்க் வந்து கிடைக்கும். 0 இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 6.3 செகண்ட்ஸ்ல நம்மளால வந்து ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த ஹரியர் ஈவி தான் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்கஸ்ட் காரா வந்து இருக்கு. அடுத்து வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டிரைவர் வந்து எந்த விதமான இன்புட்டுமே கொடுக்க தேவையில்ல. ஸ்டீரிங் வீல், பிரேக், த்ராட்டில் எதுவுமே கொடுக்காம இந்த ஃபீச்சர் மூலமா கார் வந்து அதுவாகவே வந்து பார்க் பண்ணிக்கும், தன்னைத்தானே வந்து பார்க் பண்ணும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து மகேந்திரால B6, XEV 9e இந்த மாதிரி கார்கள் இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்த்தோம்னா சுமன் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டைட்டான இடத்துல போயிட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிட்டோம், நம்மளால காருக்குள்ள என்ட்ரி ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காரோட ஃபாப் கீயை வச்சு நம்ம வந்து ஸ்லோவாக ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்லேயோ இல்லைனா பேக்வர்ட்லேயோ வந்து காரை வந்து மூவ் பண்ண முடியும். அந்த கீயை வச்சே நம்மளால வந்து பண்ண முடியும். இந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி டெரைன் மோட்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. 6 விதமான மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் மோடு இருக்கு, மட்ரட்ஸ் அப்படின்னு ஒரு மோடு இருக்கு, ராக் கிரால் அப்படிங்கிற மோடு இருக்கு, சாண்ட் மோடு கொடுக்குறாங்க, ஸ்னோ அப்படி இல்லைனா கிராஸ் மோடு இருக்கு, ஃபைனலாக வந்து கஸ்டம் மோடு வந்து இருக்கு. நார்மலாக நம்ம வந்து ஐசி இன்ஜின் ஹரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டெரைன் மோட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் ஈவியில் நமக்கு வந்து 6 டெரைன் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆஃப் ரோடிங்லாம் வந்து பெட்டராக இருக்கும், ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா 14.5 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே சாம்சங்கோட QLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து கிறிஸ்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுவே ஸ்டாண்டர்ட் ஹரியரை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐசி இன்ஜின் ஹரியரில் வந்து 12.3 இன்ச்சில் தான் டிஸ்பிளே வந்து வரும். பட் ஹரியர் ஈவியில் மட்டும்தான் 14.5 இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஜிட்டல் IRVM வித் டேஷ் கேமோட வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்னல் ரியர் வியூ மிரர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது ஆண்டனாவோட வந்து இன்டிகிரேட் ஆகி வருது, ஷார்க் ஃபின் ஆண்டனாவோட. ஸோ இதனால வந்து காருக்கு பின்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால வந்து பார்க்க முடியும். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மோட் வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமராவில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஃபீச்சர் மூலமாக காருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு விர்ச்சுவல் இமேஜாக நமக்கு வந்து காட்டும். ஆஃப் ரோடு பர்பஸ்க்குலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆஃப் ரோடிங் வந்து பண்ணுறோம், ஒரு பெரிய அப்டக்கிளை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப காருக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு விர்ச்சுவல் இமேஜாக நம்மளால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபீச்சரும் வந்து புதுசாக டாடா மோட்டார்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 21.49 லட்சத்தில் எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் இந்த ஹரியர் ஈவி இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நன்றி.